தண்டிப்பேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த காரியங்கள் குறித்தோம் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வாதங்களோடு நிரப்பி வைப்பீங்க. என் குடும்பத்தின் சமாதானத்தை, என் குடும்பத்தின் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற எங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள தேவன் உண்டு, அதன் நீர்தான் என்று சொல்லி அப்பா நாங்கள் அனாதையாக இருக்கிறோம், நாங்கள் ஒன்றுக்கு உதவாக இருக்கிறோம், எங்களை வழிநடத்தக்கூடியவர் தேவன் நீர் மாத்திரம் தான் என்று சொல்லி உங்கள் நாமத்தை துதிக்கிற எங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய கிருபை. அவர் சொல்லுகிற காரியங்கள் மறுபடியும் வார்த்தைகள் சொல்லுகிறது. நான் உன்னை யாரெல்லாம் உங்களை திக்கட்டாக வைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை அவர் சொன்ன காரியத்துல யாரெல்லாம் உங்களை திக்கட்டாக வைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை புறமாக தள்ளி போட்டார்கள், உங்களை யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ அவளை யாரினால் தண்டிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நான் ஒரு மனம் படலாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாக என்று சொல்லி அவரை பார்த்தலாக அவர் எளியவரை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சிறியவனை எழுப்பினவராக இருக்கிறார். பெருமக்கு நடுவில் அமர்த்தின தகப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் நாமத்தை பார்த்து சொல்லலாம். எளியவரை உயர்த்தினீர், சிறியவனை எழுப்பினீர், எளியவரை உயர்த்தினீர், சிறியவனை எழுப்பினீர், பிரபுக்கு நடுவில் அமர்த்தினீரே தகப்பனே, பிரபுக்கு நடுவில் அமர்த்தினீரே தகப்பனே. பிள்ளைகள் இல்லா மடியை பிள்ளை தாச்சி மாற்றினீர், பிள்ளை இல்லாத மடியிலே பிள்ளை தாச்சாக மாற்றினீர். அவர் நிச்சயங்கள் எல்லாம் நிமித்து செய்யும் தகப்பனே, அவர் நிச்சயங்கள் எல்லாம் நிமித்து செய்யும் தகப்பனே. அநாதைகளில் தெய்வமே, ஆதரவற்றோரில் தெய்வமே. சொல்லமா, அநாதைகளில் தெய்வமே, ஆதரவற்றோரில் தெய்வமே. சகாயம் இல்லாதோர்க்கு சகாயரே, சகாயம் இல்லாதோர்க்கு சகாயரே, தகப்பன் இல்லாதோர்க்கு நீரே தகப்பனே.